நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பயமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட பிளான் இருக்காது. நெக்ஸ்ட் பிளான் இருக்காது. இல்ல அந்த ட்ரேடருடைய பிளான் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன். பிரேக் அவுட் எடுத்து அந்த ப்ரைஸ் மேலே மூவ் ஆகுது. இதனுடைய ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் டார்கெட்டை புக் பண்ணீங்க. இது ஓகே. இது வந்து சார்ட்டில் பார்க்குறது காமனாக தெரியும். ஆனால் நீங்களே ஓனாக ட்ரைவ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிளான் இல்லை அப்படின்னு சொல்ல ஆட்டோமேட்டிக் பயம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மேலே வந்து கீழே வந்துட்டப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பயம் இருக்காது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் கொடுக்குற பார்த்தீங்கன்னா அது நல்லா சப்போர்ட் எங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது, உங்களுக்கு பார்த்து நான் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு. இது வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ண சொல்லி என்ன ஆகுனா, நீங்கள் இப்போ பிரேக் அவுட் வாய்ப்புகள் பாருங்கன்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ நான் வந்து ஒரு வாரம் 10 நாள் நான் ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடுவீங்க. இந்த 10 நாள் சம்பாதிச்சிருந்தால் அப்படியே விட்டுடுவீங்க. இந்த வியூ வந்து உங்களுக்காக நீங்கள் சுயமாக யோசித்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறவரில் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் தனியாக ஆளுமை திறன் உங்களுக்குள்ளே வந்தது அப்போ நீங்கள் வந்து தேவையில்லை, யாருடைய சப்போர்ட் தேவையில்லை, நீங்கள் ஓனாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.